2013 அமெண்ட்மெண்ட்ல மிக முக்கியமாக அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதுவரை வக்ஃப் என்றால் இஸ்லாமியர்கள் அந்த சொத்தை இறைவனுக்காக தானம் செய்வது, அதுக்கு பேர் வக்ஃப். 2013 என்ன கொண்டு வராங்கன்னா, யார் வேண்டுமானாலும் வக்ஃப் செய்யலாம், இந்துக்கள் பண்ணலாம், கிறிஸ்தவர்கள் பண்ணலாம், யார் வேண்டுமானாலும் பண்ணலாம்னு கொண்டு வராங்க. இதுல நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், இன்னைக்கு யாரெல்லாம் துடிக்கிறார்கள், இஸ்லாமியர் அல்லாத 2 பேரை போடுறாங்க, இது மத நம்பிக்கைக்கு எதிரானதுன்றாங்க. ஆனா இது மத நம்பிக்கைக்கு எதிரானதே கிடையாது. ஆனா எது மத நம்பிக்கைக்கு எதிரானது? வக்ஃப் சொத்து என்பது ஒரு இஸ்லாமியர் தான் இறைவனுக்கு தர வேண்டுமே தவிர இஸ்லாம் அல்லாதவர் வக்ஃப்னு பண்ண முடியாது. மத நம்பிக்கைக்கு எதிராக காங்கிரஸ் ஒரு தீர்மானத்தை, மசோதாவை கொண்டு வந்தால் அதை கண்மூடித்தனமாக இங்க இருக்கிற அயோக்கிய அடிப்படைவாத இஸ்லாமிய சக்திகளும், இங்க இருக்கக்கூடிய திமுகவும், காங்கிரஸ் கையவர்களும், கம்யூனிஸ்டும், இந்த யாரெல்லாம் இந்த வக்ஃப் திருத்த மசோதாவை பற்றி புரிந்து கொள்ளாமல் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவுன்னு பைத்தியக்காரத்தனமா ஆதரித்து பேசுகிறார்களோ அவர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, எப்ப இது மதத்திற்கு எதிரான காங்கிரஸ் கொண்டு வந்திருக்கு. வக்ஃப்னா முஸ்லீம் கொடுக்கணும், அதை எப்படி முஸ்லீம் அல்லாதவர்கள் கொடுப்பாங்க? மதத்தின் அடிப்படையில் வக்ஃப் சொத்துக்கள் என்பது இஸ்லாமியர்கள் கொடுக்கணும், இஸ்லாமியர் அல்லாதவர்கள் கொடுக்க கூடாதுன்னு நாங்க கொண்டு வந்தா பார்த்தீர்களா, இவர்கள் இப்படி அநியாயம் செய்கிறார்கள்னா என்னடா நியாயம் நான் கேட்கிறேன்.